இன்றைய தேவ வார்த்தை எரேமியா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டில் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்பு போல நினைப்படும். ஆமேன். இஸ்ரவேல் மற்றும் யூதா ஜனங்கள் தங்கள் பாவங்கள் நிமித்தம் தேவனை விட்டு வழி விலகி போனதால் பாபிலோன் நாட்டுக்கு சிறைப்பட்டு சென்றனர். அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து நம்பிக்கை அற்று இருந்த சூழ்நிலையில் தேவன் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை மூலமாக இந்த விடுதலையின் வார்த்தைகளை கூறுகிறார். இஸ்ரவேல் மக்கள் அனுபவித்து வந்த துன்பம், அருமைத்தனம், சிறை இருப்புக்கு தேவன் ஒரு முடிவு கட்டி அவளை மீண்டும் தங்கள் சொந்த தேசத்துக்கு திருப்புவேன் என்கிறார். அவளுடைய வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்கிறார். தேவன் மகா இரக்கமும் கிருபையும் உள்ளவர். அவர் கூறுகிறார், எதிரிகளால் அடித்து தகர்க்கப்பட்ட எருசலேம் நகரம் அதே இடத்தில் பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பப்படும். இழந்து போன நன்மைகள், ஆசீர்வாதங்களை தேவன் மீண்டும் தருவார். நம்முடைய வாழ்க்கையும் அவர் தருவார். அவர் நம்மை சுற்றி இருக்கிற எதிரிகளை, அவளின் சூழ்ச்சிகளை முறியடித்து நம்மை உயிர்ப்பிப்பார். நம்மை கம்பீரமாக வாழ வழிநடத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலும் இழந்து போன குடும்பம், தொழில், மன அமைதியை கர்த்தர் கட்டி எழுப்பி நம்முடைய சூழ்நிலையை மாற்றி நமக்கும் மறுவாழ்வு கொடுப்பார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்யும்படி நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தின் 2ஆம் நாளைக்கான கர்த்தர் கிருபை செய்யும்படி நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காரளையும் அவள் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அப்படி எல்லையை பெரிதாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேசத்தை ஆள தவிழுக்காக, அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆசிரியும் பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், தேவைகளை சந்தியும், ஞானத்தை கொடுங்க, புத்தியை கொடுங்கப்பா. தமிழக தேசத்தை நீ ஆசிரிங்க, அவர்களுக்கு அதிகாரிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. ஆளுகளை நீர் வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். இந்த காலவேளையும் வசந்தை கேட்கிற, தியானிக்கிற அடியவனுக்கு கூட இருக்கிற 108 பேருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாக பேரணி ஆசிரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் அநேகர் வந்து உற்சாகத்தோடு இணைந்து உங்களுடைய நாமத்தை மேம்படுத்த சாட்சியை காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். வேலையில்லாருக்கு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யார் நோக்கி கூப்பிட்றார்களோ அவள் பிழைக்கத்தக்கதாக கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பின் எழுதப்பட்ட கர்த்தாவே. மனமிறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசிரியும் பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.